கடவுள் ஒரு நாள் கழுதையை படுத்து அதுகிட்ட சொல்கிறாரு, நீ ஒரு கழுதை, காலை முதல் மாலை வரைக்கும் நீ உழைக்க வேண்டும். உன் மேல் சுமைகள் இருக்கும். நீ புல் தான் சாப்பிட வேண்டும். உனக்கு அவ்வளவாக அறிவு இருக்காது. நீ 50 வருடங்களுக்கு வாழ்வாய்ங்கிறார். அதுக்கு கழுதை கேட்குது, நான் கழுதையாக இருக்கிறேன். ஆனால் 50 வருடங்கிறது ரொம்ப அதிகம். எனக்கு 20 வருடமே போதுங்குது. கடவுளும் கழுதையோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாரு. அடுத்து ஒரு நாயை படைத்து அதனிடம் சொல்கிறாரு, நீ ஒரு மனிதனின் வீட்டை காக்கும் காவலன். அவனுடைய அன்பு தோழனாக இருப்பாய். மனிதன் உண்ட பிறகு உனக்கு கொடுப்பான். நீ 30 வருடங்களுக்கு வாழ்வாய்ங்கிறாரு. இதுக்கு நாய் என்ன சொல்லுதுன்னா, கடவுளே, 30 வருஷங்கிறது ரொம்ப அதிகம். எனக்கு 15 வருஷமே போதுங்குது. கடவுளும் நாயின் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாரு. அடுத்து கடவுள் குரங்கை படைச்சு அதுக்கிட்ட சொல்கிறாரு, நீ ஒரு குரங்கு, மரத்திற்கு மரம் தாவ வேண்டும். நீ வித்தையில் காட்டி மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டும். நீ 20 வருடங்களுக்கு வாழ்வாய்ங்கிறாரு. இதுக்கு குரங்கு என்ன சொல்லுதுன்னா, 20 வருஷங்கிறது ரொம்ப அதிகம். எனக்கு 10 வருஷமே போதும் அப்படின்னு சொல்லவும் கடவுளும் குரங்கோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறார். கடைசியாக மனிதனை படைத்து அவனிடம் சொல்கிறாரு, நீ ஒரு மனிதன். உலகில் உள்ள 6 அறிவு ஜீவன் நீ மட்டுமே. உன் அறிவை கொண்டு மற்ற மிருகங்களை ஆட்சி செய்வாய். உலகமே உன் கையில். நீ 20 வருடங்களுக்கு வாழ்வாய்ங்கிறாரு. அதுக்கு மனிதன் என்ன சொல்கிறான்னா, 20 வருஷங்கிறது ரொம்ப குறைவு. கழுதை வேண்டாம் என்ற 30 வருடங்களையும், நாய் வேண்டாம் என்ற 15 வருடங்களையும், குரங்கு வேண்டாம் என்ற 10 வருடங்களையும் எனக்கு கொடுத்து விடுங்கள்ங்கிறார். கடவுளும் மனிதனின் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறார். அன்று முதல் மனிதன் 20 வருடங்களை ஜாலியாக அனுபவிக்கிறான் மனிதனாக. கல்யாணம் செய்து கொண்டு அடுத்த 30 வருடங்களை கழுதை போல் எல்லா சுமைகளையும் தாங்கி கொண்டு அல்லும் பகலும் உழைக்கிறான். குழந்தைகள் வளர்ந்த பிறகு அடுத்த 15 வருடங்களுக்கு அவன் வீட்டின் நாயாக இருந்து அனைவரையும் பாதுகாத்து கொள்கிறான். மிச்சம் மீதம் உள்ளதை சாப்பிடுகிறான். வயதாகி ரிட்டையர் ஆன பிறகு குரங்கு போல் 10 வருடங்களுக்கு மகன் வீட்டிலிருந்து மகள் வீட்டிற்கும், மகள் வீட்டிலிருந்து மகன் வீட்டிற்கும் தாவி தாவி தன் பேர குழந்தைகளுக்கு வித்தையில் காட்டி மகிழ்விக்கிறான். இப்போ தெரியுதா நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு? இப்போ கதையிலிருந்து நாம் ஏன் இப்படி இருக்கோம்னு தெரியுதா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.